அன்னபூர்ணேஸ்வரி அன்னபூர்ணேஸ்வரி அன்னபூர்ணேஸ்வரி. அவர் எங்க இருக்காரோ, எந்த மரத்து மேல இருக்காரோ? இங்க இருக்கீங்களா? வாங்க. அப்படியா? மாதா அன்னபூர்ணேஸ்வரி, காட்டிலே இருக்கும் ஒரு கட்டை சரியான என்னை கல்யாணம் செய்து கொள் என்று சொல்வது நியாயமே இல்லை. சரி 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 சரி, இறைவனே கல்யாணம் செய்து கொண்டார் என்றால் நான் தட்டவே கூடாது. மாதா, நான் மட்டும் அந்த பொண்ணு நெருங்க மாட்டேன். வேணாம் வேணாம், நானே வந்துட்டேன். வந்துட்டியா? யார் நீ? இப்ப உங்க காதல சொன்ன கடவுள் தான் எனக்கு கோவில்ல உங்களை பத்தி சொன்னாரு. என்ன சொன்னாரு? வெக்கமா இருக்கு. வெக்கம் தான் காதலுக்கு விவகாரம். மன்னிச்சிடுங்க, உங்களையே கல்யாணம் பண்ணிக்கலே. கஜா எனக்கு கூட அப்படித்தான் சொன்னாரு. பெண்ணே, அப்புறம் வேற எதுவும் சொல்லலையா? சொல்லலையே, என்ன சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, எங்க குருபத்தினி என்ன ஒரு வேலைக்கு அனுப்பினாங்க. அது எப்ப முடியுமோ தெரியாது. அது முடிஞ்ச அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு உங்ககிட்ட சொல்லலையா? சொல்லவே இல்லையா? தெய்வத்து கூட மறந்து போயிடுது. தெய்வத்துக்கு எத்தனோ வேலை இருக்கு. ஆமா சுவாமி, நான் தான் உங்க வேலையை முடிச்சுக்கிட்டு வர வரட்டும் நான் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருப்பேன். நான் உங்களை தான் பண்ணிக்குவேன். விட்டேன்னு சொல்லு. விட்டேன், உங்க பல்லு மேல ஆனே. தேவி, ஆமா, தேடுங்க, தேடிக்கிட்டு வர்றாங்க. நான் வர்றேன். லலிதா, நம்ம திரும்ப விஷயம் என் வேலை முடியற வரைக்கும் ரகசியமா வச்சுக்க. ஆகட்டுங்க. மெல்ல மெல்ல பார்த்து. சுவாமி, நடக்கவே முடியவில்லை. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது உங்கள் ஆசிரமம்? இன்னும் ஒரு 5-6 காத தூரம் சென்றால் ஆசிரமம் வந்துவிடும். சற்று நேரம் இங்கே ஓய்வெடுத்துக் கொள்ளலாமா? உட்கார். எனக்கு நாக்கு வறண்டு போகிறேன். நான் போய் தண்ணீர் எடுத்து வருகிறேன். என்ன ஆயிற்று? பாம்பு கடித்து. அன்னபூரணி, அன்னபூரணி, சுவாமி காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் சுவாமி. சுவாமி, 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 கண்ணை திறவுங்கள் சுவாமி. உங்கள் தவத்திற்கு இடையூறு விளைவிப்பது தவறுதான். பிரச்சனை ஒரு உயிரை பற்றியது. சுவாமி, 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 சுவாமி. ஏன் என் தவத்தை கலைத்தாய்? என் மனைவியை பாம்பு கடித்துவிட்டது. பாருங்கள் சுவாமி. மரணத்தின் எல்லையில் இருக்கிறாள். இளைஞனே, கடித்தது வெறும் விஷப்பாம்பல்ல. இதற்கு மருந்தும் மந்திரங்களும் பயன்படாது. சுவாமி, இப்போது நாகமணியை பயன்படுத்துவதை தவிர வேறு வழி இல்லை. நீ இந்த கணமே நாகலோகம் சென்று அதை எடுத்து வர வேண்டும். சுவாமி, மனிதன் அல்லவா, நான் நாகமணி எவ்வாறு கொண்டு வருவது? நான் உதவி செய்கிறேன். இதோ மாயமகுதி. இதன் ஓசையினால் நாககன்னியின் ஆசையை தூண்டிவிட்டு ஆடவை. அந்த ஆட்டத்தில் நாககன்னியின் தலைமையில் இருக்கும் நாகமணி தானாக கீழே விடும். அது விழுவதற்குள் நீ எடுக்க வேண்டும். அப்படி செய்த மறுகணமே நீ இங்கிருப்பாய். உனக்காக, உன் நாகலோக பயணத்திற்காக நான் ஒரு மந்திரம் உபதேசம் செய்கிறேன். அதை மனதிற்குள் ஜபித்தால் நீ நாகலோகத்தில் இருப்பாய். ஆகட்டும் சுவாமி.